பழனி முருகன் கோவிலில் எப்படி விக்கிரகம் முருகப்பெருமானுடைய விக்கிரகம் இருக்குமோ அதே போல இந்த ஆலயத்திலும் முருகப்பெருமானுடைய விக்கிரகமானது பழனி மலையில் எப்படி இருப்பாரோ அதே போல நம்மளுக்கு காட்சி கொடுக்கிறார். இங்கே அதே போல் சித்தர்கள் தபஸ் பண்ண இடமாக இந்த ஆலமரத்தில் சித்தர்களுடைய அந்த உருவ திருமேனி போல அந்த உருவத்தை அடையாளப்படுத்தும் விதமாக அந்த ஆலமரத்தின் வேரானது இங்கே அமையப்பட்டிருக்கு. பன்றிமலை சுவாமிகளின் வேண்டுகோளுக்கு இணங்க முருகப்பெருமான் இந்த இடத்தில் ஆலயம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அசுரேரியாக அவருக்கு முருகப்பெருமான் தோன்றி சொல்லியதாக இங்கே சொல்லப்படுது. அதன் அடிப்படையில் பன்றிமலை சுவாமிகளின் வேண்டுகோளுக்கு இணங்க முருகப்பெருமானின் அருளோடு இந்த இடத்தில் முருகப்பெருமானுடைய ஆலயமானது எழுப்பப்பட்டிருக்கு. முதல்ல 1949ஆம் ஆண்டில் இந்த முருகப்பெருமானுக்கு இக்கோவிலில் கும்பாபிஷேகமானது நடத்தப்பட்டிருக்கு. என்றும் மற்றாத சுனை தீர்த்தம் மிகவும் அமைதியான ஒரு சூழல்ல எல்லோரும் வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான ஆலயமாக மலைகளுக்கு நடுவே பாலமுருகன் ஆலயமாக இந்த தாண்டிக்குடி முருகன் ஆலயமானது அமைந்திருக்கு. மிகவும் இயற்கை சூழல் அமைந்த இயற்கை வளங்கள் நிறைந்த இடத்துல முருகப்பெருமான் மேற்கு நோக்கி நம்மளுக்கு காட்சி கொடுக்கிறார். பழனி மலையில் எப்படி முருகப்பெருமான் மேற்கு நோக்கி காட்சி கொடுக்கிறாரோ அதே போல இந்த ஆலயத்திலும் முருகப்பெருமான் மேற்கு நோக்கி நம்மளுக்கு காட்சி கொடுக்கிறார். பழனி மலையில எப்படி ஒரு அழகு திருமேனியாக ஒரு அழகு வடிவத்தில் நம்மளுக்கு காட்சி கொடுக்கிறாரோ அதே உருவ திருமேனியாக இங்கே நம்மளுக்கு இந்த தாண்டிக்குடி முருகன் ஆலயத்தில் முருகப்பெருமான் பாலமுருகனாக நம்மளுக்கு காட்சி கொடுக்கிறார். அனைவரும் வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான முருகன் ஆலயம். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டிலிருந்து இவ்வாலயத்திற்கு பேருந்து வசதிகள் உண்டு. நீங்கள் வத்தலகுண்டிலிருந்து இங்கே வரலாம். திண்டுக்கல்லிருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த முருகன் ஆலயம் தாண்டிக்குடி என்ற ஊரில் அமைந்திருக்கு. இந்த கோவிலை பற்றின நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் நம்புகிறேன். மீண்டும் உங்களை நான் வேறொரு ஆலயத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.